ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் அக்கா தமிழிசை அவர்கள் 2 ஸ்டேட்டுக்கு வந்து ஆளுநராக இருந்தாங்களா? கல்விக்கூடங்களுக்கு தர வேண்டிய 2500 கோடி பணத்தை ஏன் தரலன்னு கேட்கும்போது அதுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பதில் சொல்றாங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லைன்னா வக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அண்ணாமலையை போன்ற மிகப்பெரிய ஒரு முட்டாள்கள் யாருமே இல்லை. 20,000 புத்தகங்களை நான் படிச்சேன்னு. ஆனா ராமசீனிவாசன் ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஹோட்டல் ஓனர் யாரு, இந்து, சாப்பிட வரவங்க யாரு, எல்லாரும் சார்ந்தவங்க, அப்ப இதை ஹலால் பண்ணிருக்குதா? தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உண்டு பண்றாரா? தமிழகத்துல இருமொழி கொள்கை தான். அதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இந்த மண்ணில உயிர் தந்திருக்கிறான். இன்னும் எத்தனையோ 1000 பேர் உயிரை தியாகம் செய்வதற்கும் தயாராக இருப்பானே தவிர்த்து இவர்கள் மாதிரி விஜய் வித்யாசரம்ன்ற பேர்ல பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாரு. சரி, வச்சுட்டு போறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? கொள்கை வேற, அரசியல் வியாபாரம் வேற. புரியுதுங்களா? கொள்கைப்படி வியாபாரம் செய்யக்கூடாது. சரி, இப்ப அரசு பள்ளிகள்ல அந்த வாய்ப்புகளை உருவாக்க கூடாதா அப்படின்ற அந்த கேள்வி எப்படி கூடாதுங்க? ஏன் சார், ஏன் அந்த மாதிரி எல்லாரும் ஊழலையும் நான் பட்டியலையும் இது பண்ணுன்னு சொல்றாரு. பாஜகவை சார்ந்த எத்தனை பேர் பாலியல் வழக்குல இருக்கிறான், அத்தனை பேரையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணலன்னு கேளு. நீ சரியான தலைவன், நான் ஒத்துக்கிறேன். சிபிஎஸ்இ ஸ்கூலா இருக்கட்டும், இல்லனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் தமிழக அரசு தரக்கூடிய கல்வியிலையும் திமுக அமைச்சர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்க படிக்கிறாங்க? அதான் சார், திமுக அரசையும் அவர் சேர்த்து தான் கேட்கிறாரு. அவங்களுக்கு தேவை படிக்கிறாங்க. புரியுதுங்களா? தேவை படிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் நடத்துறாரு, எங்கேயும் யாருக்கிட்டையும் மறைச்செல்லாம் நடத்தல. இல்ல இன்னொருத்தட்ட இடத்துல இன்னொருத்தர் பேர்ல தான் நடத்தாம என்னோடது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். மும்மொழி கொள்கையை ஏற்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுல இருந்து வலியுறுத்தப்படுது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், தமிழகத்துல இருக்க அரசியல் கட்சிகள் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அந்த வகையில இப்ப பாஜக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து இதை ஏற்பதுல என்ன பிரச்சனை இருக்கு? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் வந்து எல்லா மொழிகளையும் கத்துக்கிறாங்க, எல்லா விஷயங்களையும் பண்றாங்க. ஆனா மக்களுடைய பிள்ளைகளை வந்து ஏன் தமிழை தாண்டி வேற எதுவும் கத்துக்கணும், அப்படி கத்துக்க விடுறது இல்ல, ஏன் மொழியை வச்சு அரசியல் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலைக்கு வந்து தான் எப்போதும் வந்து தலைப்புச் செய்தியாக இருக்கணும் அப்படின்றது தான் அண்ணாமலை அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து அந்த பிரச்சனையை கிளறி இருக்கக்கூடிய புகஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியதை மிகப்பெரிய ஒரு தீமூட்டமாக தீப்பிழம்பாக உருவாக்கி அதில் குளிர் காய்கிறது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருக்குது. அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர் அதை தான் செய்வார். அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவார். அந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது, திமுககாரர்கள் மீது நான் குற்றச்சாட்டு என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குன்னாரு. ஆதாரத்தை வச்சு இத்தனை ஆண்டுகளில் என்ன பண்ணிட்டார்? 3வது முறையாகவும் மத்திய அரசாங்கம் தான் வந்திருக்குது. என்ன அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இப்படி கோமாளித்தனமாக மக்களை ஏமாற்றக்கூடிய விதமாக ஏதோ ஒரு இவர் வேகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் மக்கள் எல்லாம் மயங்கிடுவாங்க இவருடைய பேச்சுக்கு அப்படின்றதுனால இன்றைக்கி மும்மொழி கொள்கை வேண்டும் அப்படின்றதுனால உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டில் தமிழை தவிர்த்து வேறு மொழிகள் இல்லை. இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இங்கே தெலுங்கர்கள் இருக்காங்க, ஆனால் தமிழில் தான் பேசுகிறாங்க. எல்லாருமே யாருக்கும் எந்த ஒரு திணிப்பும் கிடையாது. இங்கே நீங்கள் வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அயல் நாட்டு மொழிகளை கூட கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே எந்த விதமான யாருக்கும் எந்த தடைகளும் கிடையாது. யாரையாவது எங்கேயாவது ஹிந்தி கற்றுக்க, இங்கே டி நகரில் இருக்குது ஹிந்தி பிரச்சார சபா, அங்கே எனக்காவது போய் பிரச்சாரம் நடந்திருக்கா, பிரச்சனைகள் நடந்திருக்கிறா? எல்லாரும் கத்துக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பணம் கட்டி கத்துக்கிட்டு இருக்காங்க. அரசாங்க பள்ளிகள்ல வந்து ஏன் அதை வலியுறுத்தக்கூடாது? இப்ப வலியுறுத்துறதுன்னா இப்படி வந்து திணிக்கணும்னு சொல்லல. அவங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய மொழிகள், விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் மொழிகள் கூட மற்ற மொழிகளையுமே எல்லா மொழிகளையும் நீங்க கத்துக்கலாம். அதுல இங்க எந்த விதமான தடைகளும் கிடையாது. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியது தமிழாட்சி மொழியாக தான் இருக்கணும். இருமொழி கொள்கை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சகோதரர்களை நம்ம தொடர்பு கொள்றதுக்கு ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது. இது போதும்ன்றதில் தாண்டி வேற என்ன இருக்குது? ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் அக்கா தமிழிசை அவர்கள் 2 ஸ்டேட்டுக்கு வந்து ஆளுநராக இருந்தாங்களா? இப்போது ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் முதல்ல அண்ணாமலை எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னார், பொய் சொன்னார். கன்னடம் தெரியாதுன்னு சொன்னார், திருப்பி கன்னடத்தில் பேசினார். இந்த மாதிரி இப்போ எத்தனை பாஜக காரர்கள் இந்தியில பேசுவார்கள்? இங்க இருக்கக்கூடியவர்கள்
அரசு பள்ளிகள்ல வந்து பிள்ளைகளுக்கு வந்து தமிழ், ஆங்கிலம் இதை தாண்டி ஒரு மொழியை வந்து கத்துக் கொடுக்கறது மூலமா இங்க வந்து எஃபிஷியன்ட்டா நீங்க வந்து இன்னைக்கு வந்தவர்கள் இல்லை, ராஜஸ்தான்ல இருந்து இங்க வந்து இருக்கக்கூடிய நகை வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்கள், அடகு தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாருமே மார்வாடின்னு சொல்லக்கூடியவர்கள் இங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. தனியா பல பகுதிகளில் இன்னைக்கு பரவலா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள இந்திகளை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளிடம் பேசும்போது அவர்கள் தமிழில் தான் உரையாடுறாங்க இல்லையா? அது எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம். அவர்கிட்ட போய் யாராவது தெருவில் இருக்கக்கூடியவர்கள் போய் இந்தியில் போய் பேசி நகையை அடமானம் வச்சுட்டு வராங்களா, இல்லை நகையை வாங்கிட்டு வராங்களா? கிடையாது. அது அவர்களுடைய மொழி. அவர்களுடைய உறவினர்கள்ட்டையோ அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள்ட்டையோ அவர்களுடைய தாய்நாட்டிலேயோ அவர் பேசுறதுக்கு, பிறந்த மாநிலத்தில் பேசுறதுக்கு அவருடைய மொழியை பயன்படுத்துறாரு. இந்த ஹிந்தியை கொண்டு போய் நீங்க அமெரிக்காலேயோ மற்ற துபாயிலேயோ சிங்கப்பூர்லேயோ பேசிட முடியுமா? அப்போ உங்களுடைய அதுக்கான ஒரு இணைப்பு மொழியாக தான் இது இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் காட்சியை வந்து மையப்படுத்தலாம், ஒரு அரசியலை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் அண்ணாமலையினுடைய வேலையா இருக்கு. இருக்கக்கூடிய கல்வி கூடங்களுக்கு தர வேண்டிய 2500 கோடி பணத்தை ஏன் தரலன்னு கேட்கும்போது அதுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பதில் சொல்றாங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லைன்னா வக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தமிழக மக்கள் ஒருபோதும் அதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா கைகட்டி வேடிக்கை பார்ப்பாங்கலாம் நினைக்கக்கூடாது. இங்க மிகப்பெரிய தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் தாய்மொழிக்காக தன்னுடைய உயிரையும் நீத்திருக்கானா அது தமிழ் மொழிக்காக மட்டும்தான் இருக்கு. மாற்று கருத்து இருக்கா? சொல்ல முடியுமா இருக்கக்கூடியவர்கள்? அப்போ அந்த மாதிரி வரலாறுகள் இன்னைக்கு அண்ணாமலைக்கு தெரியுமா? ஐபிஎஸ் படிச்சுட்டோன்ற ஒரே காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எல்லா அறிவுஜீவிகளோட தான் மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலையை போன்ற மிகப்பெரிய ஒரு முட்டாள்கள் யாருமே இல்லை. 20,000 புத்தகங்களை நான் படிச்சேன்னு 20,000 புத்தகங்களை படிச்சாரா? 2 புத்தகத்தோட பேரை சொல்லுங்கன்னதுக்கு சொல்ல முடியாம உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அப்போ இவர் சொல்லக்கூடிய எத்தனையோ எஃப்ஐஆர்கள் நான் இருக்கக்கூடிய நேரத்துல போடப்பட்டதுன்னு பொய் தானே சொன்னாரு. அப்போ தொடர்ச்சியா இந்த மாதிரி மக்களிடம் வந்து கவர்ச்சியா பேசக்கூடிய இடத்துல பொய்களை அவிழ்த்து விட்டு இருக்கக்கூடிய இடத்துல நெருப்பை வந்து மூட்டி தீப்பிழம்பை ஊட்டி அதுல குளிர்காயக்கூடிய ஒரு வேலையை மட்டும்தான் அண்ணாமலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் பிஜேபியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தை தொடர்ச்சியாக பதட்டத்தில் வச்சுக்கிட்டு இருக்கணுன்றது மட்டும்தான். அவர்கள் மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் அல்ல. இந்த மக்களை துண்டாடக்கூடியதும் மண்ணை துண்டாடக்கூடிய பிளவுவாத வேலைகளை பார்க்கக்கூடியவர் தான். இப்போது பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு விடுதியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சாப்பிட போனவர் சாப்பிட்டுட்டு வரணுமா இல்லையா? அதே பிஜேபியை சார்ந்தவர் தான் சொல்கிறாரு, நான்வெஜ் இப்போ அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் இந்துவே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ராமசீனிவாசன் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஹோட்டல் ஓனர் யார், இந்து, சாப்பிட வரவங்க யார், எல்லாரும் சார்ந்தவங்க, அப்போ இதை ஹலால் பண்ணியிருக்குதா? தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுறாரா? அப்போது இன்னைக்கு யூபியில் என்ன நடந்தது? கறி வச்சிருக்கிறவங்க மாட்டுக்கறி, அவனுக்கு என்ன உணவு தேவையோ அவன் திங்கிறான். அதை நீங்கள் போய் ஏன் தலையிடுறீங்க? இதுதான் திணிப்புன்னு சொல்றது. நீ இந்த உடை போடக்கூடாது, ஏன் உடை போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? அது வந்து ஆடை சுதந்திரம். கருத்து இந்த விகடன் பத்திரிகை ஒரு பத்திரிகை ஒரு கார்ட்டூன் ஒன்று வெளியிடுது, அது கருத்து சுதந்திரம், அது பத்திரிகை சுதந்திரம். இதை எப்படி நீங்க தடுப்பீங்க? அப்ப தொடர்ச்சியா நீங்க இந்த மாதிரி வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உணவுக்கான தடை வருது, நீங்க வந்து மாட்டினுடைய மூத்திரத்தை குடிச்சா போதும், மாட்டு மூத்திரத்தை குடிக்கக்கூடியவர்களுக்கு என்ன அறிவு இருந்துற போது? அந்த அறிவுல தான் இவங்க அத்தனை பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இருக்கக்கூடியவன் விருப்பப்படக்கூடியவன் அந்த உணவை போய் சாப்பிடுறான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதை பண்ணக்கூடாது, அண்ணன் அதை பண்ணக்கூடாதுன்னு. அப்போ நீ ரவுடித்தனத்தையும் அராஜக போக்கையும் இந்த மண்ணுல கட்டவிழ்த்துக்கிட்டு இருக்கிற. நீ இதுதான் நடக்கணும்னு நீ தீர்மானிக்கிற. நான் என்ன சாப்பிடணும், என்ன உடை போடணும், என்ன படிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றதுக்கெல்லாம் நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு இதுதான் தேவைன்றதை முடிவு பண்றதுக்கு நீ யாருன்னு தான் கேட்கிறோம். நீ சுயேட்சையா நின்று பாஜக தனியா நின்று ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியாத ஒரு பாஜகவனால இந்த ஒரு கபடதாரி வேஷதாரிகள் மத்தியில உனக்கு இந்த நாடகம் தேவையா? நீங்க அத்தனை பேரும் கபடதாரிகளாகவும் வேஷதாரிகளாகவும் தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த நாடகம்? உங்களுக்கு இதை தவிர்த்து வேற என்ன பொழப்பு இருக்கு? மதத்தை வச்சு அரசியல் பண்ணுவீங்க, மாட்டை வச்சு அரசியல் பண்ணுவீங்க, இனத்தை வச்சு அரசியல் பண்ணுவீங்க, மொழியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உணவை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இஸ்லாமியர்கள்ன்ற பிளவாதத்தை கொண்டு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கோவிலை வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப திருப்பி மொழியை கொண்டு வந்துருங்க. இங்க பாருங்க,
தமிழகத்துல இருமொழி கொள்கை தான். அதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இந்த மண்ணில் உயிர் தந்திருக்கிறான். இன்னும் எத்தனையோ ஆயிரம் பேர் உயிரை தியாகம் செய்வதற்கும் தயாராக இருப்பானே தவிர்த்து இவர்கள் மாதிரி அடிமைத்தனத்தை ஏற்படுத்தணும் நினைக்கக்கூடியவர்கள் காலை நக்கி பிழைக்கணும் ஒருபோதும் நினைக்க மாட்டான். அது தமிழனுடைய மரபு. அது அண்ணாமலைக்கு தெரியுமான்றதெல்லாம் தெரியாது. அண்ணாமலையை போன்றவர்கள் ஓட ஓட இந்த மண்ணில இருந்து விரட்டப்படக்கூடிய தமிழ் சமூகம் செய்ய வேண்டிய வேலையா இருக்கும். இவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நக்கி பிழைச்ச வேலையில முதல் மார்க்கும் பிஜேபிக்கு தான். திமுக பின்னாடியும் போய் அண்ணா திமுக பின்னாடியும் போய் தான் எம்பி எம்எல்ஏ இன்னைக்கு வரைக்கும் உங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. மாற்று கருத்து இருக்கா? சொல்ல முடியுமா உங்களால? வெக்க நீங்க சரியான மானம் உள்ளவர்களா இருந்தா உங்கள்கிட்ட அது இல்ல, எதிர்பார்க்கறது தப்பு. ஆனால் ஒருவேளை இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா மானமும் ரோசமும் ஈனமும் நீங்க உண்மையான ஒரு நல்ல ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா உங்க கொண்ட கொள்கையில நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா இந்த 5 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுங்க நாளைக்கு காலையில. பண்ணிடுவீங்களா? உங்களுக்கு தான் வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லையே, நீங்க எப்படி பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு நக்கி பிழைக்கிறதுக்கும் ஒரு குதிரை மேல் ஏறி சவாரி செய்யறதுக்கும் பிஜேபிக்கு திமுக அண்ணா திமுக தேவைப்பட்டது. இன்னைக்கு தாவேகா தலைவர் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? இவர் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாரு. என்ன பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாரு? விஜய் வித்யாசரம்ன்ற பேர்ல பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாரு. சரி, வச்சுட்டு போறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? கொள்கை வேற, அரசியல் வியாபாரம் வேற. புரியுதுங்களா? கொள்கைப்படி வியாபாரம் செய்யக்கூடாது. இங்க இருமொழி கொள்கை இருக்கு. உங்களுக்கு அங்க பள்ளியில வந்து அதுதான் திணிப்பாயிடும். நீ படிக்க கூடாதுன்னு அவர் எங்கேயும் சொல்லல. உங்களுக்கு தேவைன்னா படிச்சுக்கங்க. அப்படிதானே இருக்கு கல்வியினுடைய கட்டமைப்பு. சரி, இப்போ வந்து ஸ்கூல்ல எல்லாம் பொறுத்த வரைக்கும் 11th 12th போறப்போ 10th முடிச்சு 11th 12th போறப்போ என்ன லாங்குவேஜஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ல படிக்கிறீங்களா பிரெஞ்சு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறோம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜஸ் வந்து கொடுக்குறோம். அது மாதிரி வந்து சமஸ்கிருதத்தெல்லாம் எடுத்துட்டு வரீங்களா? எல்லாமே வைக்கிறாங்க சார். ஏன் அதுவும் விருப்பப்பட்டு படித்தால் ஏன்னு கேக்குறேன். ஏன் கொண்டு வரீங்க? விருப்பப்பட்டு படிக்கிறாங்க அப்படின்றப்ப இப்ப நீங்க தான் சொன்னீங்க விருப்பப்பட்டு படிக்கிறாங்க அப்படின்னு அந்த பிரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்இ அரசாங்கம் கொண்டு வரணும்ன்ற அவசியம் இல்ல. இங்க திருப்பியும் சொல்றோம், இந்த மண்ணுல உயிர் நீத்த தியாகிகள் மொழிப்போர் தியாகிகள் எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? இங்க இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கும். இந்த கல்வி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி யாரையுமே அதுல மாற்று கருத்தே இல்ல. நீங்க இருக்கக்கூடியவர்கள் இந்தி படிச்ச சகோதரர்கள் இந்தியிலேயே பிறந்து வளர்ந்த அத்தனை பேரும் இன்னைக்கு பொழைக்கிறதுக்கு எங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க? இல்ல சார், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல கல்வி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கணும் அப்படின்றது இருக்குல்ல சார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி. இப்போ சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் படிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குன்றப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா படிங்க. இங்க இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபா இருக்கு. இந்தி தேவைன்னா இந்தி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை பேருக்கு அது கொடுத்து படிக்கிறதுக்கு பிரச்சார சபா இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளாக இருக்கு? இல்ல சார், காசு கொடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இலவசமா சொல்லி தரது ஏன் இவங்க பிஜேபி நடத்துங்க? அது ஏன் இந்தி சாவுறீங்கல்ல, நடத்துங்க. எல்லாத்துக்கும் இந்தி தேவைன்னா நாங்க எல்லா இடத்துலயும் இலவசமா நீங்க தான் ஒரு கட்சி வச்சு கட்டமைப்பு வச்சு நீங்க தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே நாங்க தான் கபடதாரி வேஷ நாடகம் போட்டு நான் ஒட்டு மொத்தமா இருக்கிறவனை எல்லாம் ஏமாத்தி ஆட்சியும் அதிகாரத்தையும் புடுங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. அந்த மாதிரி கட்டமைப்புகளை நாங்க ஒட்டு மொத்தமா இந்தியா முழுக்க வச்சிருக்கோம், ஒன்றியம் முழுக்க வச்சிருக்கிறோம். எல்லா கிளைக்கழகங்களையும் இலவசமா இந்தி பயிலகம் நடத்தப்படும்னு சொல்லுங்க. விருப்பம் இருக்கிறவன் வருவான். சரி, இப்ப அரசு பள்ளிகள்ல அந்த வாய்ப்புகளை உருவாக்க கூடாதா அப்படின்ற அந்த கேள்வி எப்படி கூடாதுங்க? ஏன் சார், ஏன் அந்த மாதிரி? திரும்பவும் சொல்றேன், இங்க இருமொழி கொள்கைக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு தேவைன்னா நீங்க நான் என்ன கேட்கிறேன்னா, எத்தனை வேற மாநிலங்கள்ல தமிழ் மொழி கொள்கையா இருக்குது கொடுங்க. எந்த மாநிலங்கள்ல தமிழ் நடத்துறாங்க சொல்லுங்க. சரி, இந்த மொழி கொள்கை அந்த மாநிலங்கள்ல நடத்துறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல சார், மும்மொழி கொள்கை மூலமா இப்ப கேட்டீங்கல்ல அதுக்கு பதிலுக்கு வர. இப்போ மற்ற மாநிலங்கள்ல இருக்கு, கர்நாடகா இருக்கு, தெலுங்கானம் இருக்கு, தெலுங்கு தேசம் இருக்கு, ஆந்திரா இருக்கு, கேரளா இருக்கு, எல்லா மாநிலங்களும் இருக்கு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அது இது எல்லா மாநிலங்கள்லயுமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் இருக்கதான் செய்வாங்க. தமிழ் மொழியில கல்வி கற்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு மாநிலத்தை சொல்லுங்க. இல்ல சார், இப்ப மும்மொழி கொள்கை மூலமா நிறைய லாங்குவேஜஸ் ஆப்ஷன்ல வைக்கிறாங்க. அந்த ஆப்ஷன்ல மத்த மாநிலங்கள்ல தமிழும் இருக்கலாம். தமிழ் படிக்கணும்னு மாணவர்கள் விருப்பப்பட்டா தமிழ் எடுத்து படிக்க போறாங்க. சிஏஏ நீங்க இத மாதிரி தான் கொண்டு வந்தீங்க. புரியுதுங்களா? இருக்கக்கூடியவனை விரட்டுறதுக்கு தான். நீங்க மிகப்பெரிய திருடன்னு எல்லாத்துக்கும் தெரியும்.
என்ன திருப்பி நீங்க வேஷம் போட்டு நடிக்காதீங்க. அதை மக்கள் யாரும் நம்புறதுக்கெல்லாம் தயாரா இல்ல. நீங்க அவ்வளோ யோகிய சிகாமணிகள்லாம் நீங்க யாரும் கிடையாது. பாஜக இன்னைக்கு இவ்வளோ அக்கறையோட பேசுறாரு அண்ணாமலை, இருக்கக்கூடிய இத பாருங்க எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதை எல்லாத்தையுமே எல்லாரும் ஊழலையும் நான் பட்டியலையும் இது பண்ணுன்னு சொல்றாரு. பாஜகவை சார்ந்த எத்தனை பேர் பாலியல் வழக்குல இருக்கிறான், அத்தனை பேரையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணலன்னு கேளு. நீ சரியான தலைவன், நான் ஒத்துக்கிறேன். உனக்கு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா, தில் இருக்கா உனக்கு? நீ தலைவனா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்கிறேன். நீ கேளு. முத எத்தனை பிஜேபியை சேர்ந்தவர்களை கைது பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் சிறையில் இருக்கான், அதுக்காக நீ எத்தனை போராட்டங்கள் பண்ண? பிஜேபியில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த சார்னு கேட்டீங்கல்ல, யார் அந்த சாருக்கு திமுக இன்னும் பதில் சொல்லல. என்ன ஆனா பாஜக எத்தனை பேர் இருக்கான், எத்தனை பேருக்காக இந்த அண்ணாமலை குரல் கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க. அப்போ உன்னுடைய யோகியதை என்ன இருக்கு? நீ ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கீங்க இல்லையா? அப்ப நீங்க இதெல்லாம் எதிர்த்து பேசுவீங்களா? இவர் பள்ளிக்கூடம் நடத்துறாரு, பள்ளிக்கூடத்தை என்ன நடத்துறாரு, நாங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டோம், பேப்பர் எல்லாத்தையும் காட்டுறீங்க. அவர் என்ன எங்கேயாவது போய் லஞ்சம் வாங்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம இன்னொருத்தர் பேர்ல நடத்துறாரா? தான் பேர்ல சொந்தமா சம்பாதிச்சு வரி கட்டி ஒரு நிலத்தை வாங்கி ஒரு அறக்கட்டளை நிறுவி தன்னுடைய தந்தைக்கு அதுக்கு லீஸுக்கு கொடுக்கப்பட்டு, யாருக்கா இருந்தாலும் லீஸுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பு என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதன்படி தானே அது நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு கல்விக்கூடம் நடக்குது, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை நீங்க எடுத்துட்டு அவங்க என்ன திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க, மறைக்கணும்ன்ற நோக்கத்திலே இருக்காங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலா இருக்கட்டும் இல்லனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் தமிழக அரசு தரக்கூடிய கல்வியிலையும் திமுக அமைச்சர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்க படிக்கிறாங்க? அதான் சார், திமுக அரசையும் அவர் சேர்த்துதான் கேக்குறாரு. அவங்களுக்கு தேவை படிக்கிறாங்க, புரியுதுங்களா? தேவை படிக்கிறாங்க. அது மக்களுடைய எளிய மக்களுடைய பிள்ளைகளுக்கும் அது தேவையா இருக்கலாம். ஆனா அது அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான மக்கள் பிள்ளைகள்லாம் யாரும் கேட்கலங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம தமிழகம் சென்னை மிகப்பெரிய விரிவடைந்த ஒரு பகுதியா மாறிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிட்டினா ஒரு இடம் தான் இருக்கும், அதை தாண்டி எல்லாமே அப்படி. இன்னைக்கு ஒரு கிராமம் நகரம் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா விரிவடைஞ்சிருச்சு. இதுல எல்லா மொழிகளையும் பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வரக்கூடியவர்கள் தாங்க சிபிஎஸ்சிக்கு கொண்டு போறாங்க, ராஜாஜி ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க, ஹிந்தி எங்கெங்க இருக்கோ அங்க கொண்டு போறாங்க, சேர்க்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய தமிழ் சமூகம் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த என்னுடைய தம்பி தங்கைகள் தமிழ்ல படிக்கிறதுல அவங்க எப்படி ஹிந்தியில படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்தவர்கள் யாரும் தமிழ்ல படிக்கல. இல்ல இங்க ஹிந்தி பேசக்கூடியவர்கள் இங்க யாராவது தமிழ் மீடியத்துல படிக்கிறாங்களா? விருப்பப்படுறவங்க படிக்கலாம். ஆனா அவர்களுக்காக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல தானே கொண்டு போய் சேர்த்து படிக்க வைக்கிறீங்க. இப்ப என்னுடைய தம்பி தங்கச்சி நீ ஹிந்தியில படிக்கணும், நீ ஏன் கட்டாயப்படுத்துற? இது கட்டாயம் இல்லையே சார். கொண்டு வந்துட்டு அதுதான் நிலைமை. என்ன நீ அப்படிதான் கொண்டு வர? ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை என்ன உன்னோடது? நாளைக்கு இன்னைக்கு கொண்டு வருவ, நாளைக்கு கட்டாயப்படுத்துவ, திணிப்ப. உன்னுடைய வேலையை திணிக்கிறது தான். என்ன நீ இப்ப கோவால எப்படி ஆட்சி அமைச்ச யாருக்கும் தெரியாதா? அதிகமா சீட்டு வச்சிருந்தவன் இன்னொரு கட்சிக்காரரு. ஆனா நீங்க அங்க போய் ஏமாத்தி சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் முட்டாயை புடிக்கிட்டு வர மாதிரி புடிக்கிட்டு நான் தான் முதலமைச்சர் தானே ஆட்சி அமைச்சிங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இதுதானே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த கேரளாவும் இன்னைக்கு ஒரு சீட்டு பிஜேபிக்காக அழுதுகிட்டு இருக்குது. இந்த அதிமுகவும் திமுகவும் பார்த்த வேலைகள் தான் இந்த பிஜேபி இன்னைக்கு பேசுறதுக்கு காரணமா இருக்கு. இல்லைன்னா பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? பிஜேபி யாரு? இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான போராட்டத்துல என்ன நின்னுட்ட சொல்லு. அப்ப அதெல்லாம் கேட்கணும்ல, கேள்விகளா இருக்குல்ல. நீ இன்னைக்கு விஜய் இப்ப இருமொழி கொள்கையை பேசுறாரு, ஆனா பள்ளிக்கூடம் நடத்துறாரு. எங்கேயும் யாருக்கிட்டையும் மறைச்செல்லாம் நடத்தல. இல்ல இன்னொருத்தட்ட இடத்துல இன்னொருத்தர் பேர்ல தான் நடத்தாம என்னோடது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? எல்லாத்துக்கும் கணக்கு வழக்குகள் சரியாக பார்க்கப்பட்டு ரொம்ப தெளிவா மக்களுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அங்க எந்த திணிப்பும் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அங்க போய் படிக்கிறீங்க. அதே மாதிரி என் தம்பி தங்கச்சிக்கு என்ன தேவையோ அதை இங்க போய் படிக்கிறாங்க. இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கேட்கட்டும். அரசாங்க பள்ளியில படிக்கிறார்கள் இல்லையா, இந்த மாணவர்கள் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தட்டும். எங்களுக்கு படிப்புல ஹிந்தி தேவைப்படுது அப்படின்னு கேட்கட்டும். என்ன பண்ணுவீங்க நீங்க? ஹிந்தி தான் இல்ல, இந்தியின் பின்னால் சமஸ்கிருதம் வருதுன்னு சொல்றோம். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி மொழிகளும் கத்துக்கலாம்னு சொல்றாங்க. இந்தியின் பின்னால் சமஸ்கிருதம் வருதுன்னு சொல்றோம். அப்ப நாளைக்கு குலக்கல்வியை கொண்டு வர போறீங்கன்னு சொல்றோம். ராஜாஜி எதுக்காக பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடினாரு? காமராஜர் கல்விக்கூடங்கள் எல்லாம் திறந்தாருன்னு சொல்றோம் இல்லையா? எந்த கல்விக்கூடங்களை திறந்தாரு? ராஜாஜி மூடிய
கல்விக்கூடங்களை காமராஜர் திறந்தாரு. அதுதானே உண்மை, அதுதானே உண்மை. அப்போ ராஜாஜியை மூடினாரு, குலக்கல்வி முறையை கொண்டு வரணும்னு பள்ளிக்கூடங்களை மூடினாரு. வரலாறு தெரியாம பேசக்கூடாது அண்ணாமலை, புரியுதுங்களா? திருப்பியும் சொல்றேன், மாட்டு மூத்திரத்தை குடிக்கக்கூடிய கூட்டத்துக்கு என்ன அறிவுகள் இருக்கோ, மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டா ஒட்டுமொத்த நோய்க்குமான நிவாரணின்னு சொல்லக்கூடியதுதான் பாஜகவினுடைய ஸ்டாண்டு, RSS சித்தாந்தம். அதன் அடிப்படையில தான் பிஜேபி. அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? திருப்பியும் கேட்கிற, அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. இருக்கிறதுலயும் நல்லா பேசுறதுனாலையும் அவர் ஆக சிறந்தவர் ஆயிடுவாரா? லியோனி கூட பேசுவாரு. அவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரா இல்ல திமுகவுக்கு தலைவர் ஆயிடுவாரா? திமுகவினுடைய கொள்கையை பத்தி லியோனிக்கு தெரியாதா? நல்லா பேசுவார்ல. ஏன் ஒரு 6 மாசத்துக்கு அவரை திமுகவினுடைய தலைவரா ஏத்துக்குங்க. ஏத்துக்க முடியுமா? யார் யாருக்கு என்னென்ன இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு இவ்வளவுதான். இப்போ இங்க இருந்து போறார்ல, நான் இங்க இருந்து போகலாம், ஆனால் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலா உருவாம போக மாட்டேன். உனக்கு என்ன வேலை? உன் கட்சியை நிலைநிறுத்து, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நில்லுங்க. அந்த பக்கம் திமுக, அண்ணா திமுக, தாவேகா, அது வாழ் உரிமை கட்சி, விடுதலை சிறுத்தை எல்லாம் நில்லுங்க. நான் தனியா நிப்பேன். இதுக்காகன்ற தனியா நிக்கிறதுக்கு பேரு அனாதை, அரசியல் அனாதை. அரசியல் அனாதையா நிக்கிறாரு அந்த ஆளு, புரியுதுங்களா? அது என்ன பண்றோம் என்ன கத்துறோம்னு தெரியாமே கத்திக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் ஒரு மாநிலத்தினுடைய தலைவரா போட்டு இருக்கக்கூடியவனுடைய நேரத்தெல்லாம் வீணடிச்சு மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு பிளவுவாதத்தை உண்டு பண்ணணும்ன்றத இவர்களுடைய நோக்கம். நீ ஒரு மாநிலத்தினுடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் தானே, திருப்பரங்குன்றத்துல உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன? நீ மக்கள் அரவணைச்சிருக்கணும்ல. இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய உன் மீது இஸ்லாமியர்கள் மீது உனக்கு இருக்கக்கூடிய பார்வை என்ன, புரிதல் என்ன சொல்லு. அப்போ இஸ்லாமியர்கள் யாரும் உணவு அருந்த கூடாதா? ஆட்டுக்கறி திங்க கூடாது, கோழிக்கறி திங்க கூடாதா? நீ யாரு? நீ யாருன்னு கேட்கிறோம். அப்போ ஏற்கனவே ஒட்டகத்தை கொண்டு வந்து அறுக்கிறதுக்கு ஒரு தடை பண்ணீங்க, இப்ப ஒட்டகத்தை அறுக்கிறது இல்ல பக்ரீத் காலகட்டத்துல. இப்ப ஆடை இருக்கிறதுக்கும் தடை பண்ணுவீங்களா? மாடை இருக்கிறதுக்கும் தடை பண்ணுவீங்களா? ஆனா நீங்க டன்னா ஏத்தி இருக்கிற ஒட்டுமொத்த இதுலயும் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட்ல இருக்குல்ல. அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப அவங்கள்ட்ட போய் நீ முட்ட வேண்டியதானே? உனக்கு அதுக்கு யோகியதையே இல்லையே, திராணியே இல்லையே, தகுதியே இல்லையே. நீ எதன் அடிப்படையில பிஜேபியினுடைய தலைவரா இருக்க? ஒரு அடிமட்ட முட்டாள் தான் பிஜேபியினுடைய தலைவரா இருக்க முடியும். நீ இருக்க, இதுல என்ன சந்தேகமா இருக்க போகுது? நீ இங்க சொல்ற இவர் பள்ளிக்கூடம் நடத்துறாரு, கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறாரு, புரியுதா? நீ 50 பேர் கூட்டணி சேர்ந்தாலும் நீ தனியா நின்னாலும் அரசியல் அனாதை ஆக்கப்பட்டுட்ட, அதுல மாற்று கருத்தே இல்ல. வந்த கூட்டணி கட்சிகள் கூட இனி உன் மூஞ்சில எவனும் முழிக்க மாட்டான். 2026 நீ தனியா நின்று தனியா வீட்டுக்கு போக வேண்டியதான். இருக்கக்கூடிய 5 சீட்டு உனக்கு எப்படி வந்தது? அதிமுக மூலியமா தானே வந்தது. அதிமுக ஓட்ட வச்சுதானே நான் 18% வாங்கிட்டேன்னு சொன்னேன். வரக்கூடிய 2026 காட்டு. நீ சரியான ஆண்மகனாக இருந்தால், பிஜேபியினுடைய மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தால், பிஜேபி தேசியத்தை இந்த ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசுன்றது இருந்தா எங்களுடைய கொள்கைகளை சொல்லி நாங்க வாக்கு கேட்கிறோம், எங்கள் கொள்கையின்பால் மக்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க, எங்க கிட்ட இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, எங்களுடைய கொள்கை வழி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களால ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க, மத்திய அரசாங்கம் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செல்வ சீமானா வளர்ந்துகிட்டு இருக்கிறான். அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, மாட்டுக்கறிக்கான பிரச்சனை இல்ல, உடைக்கான பிரச்சனை இல்ல, மனிதன் சக மனிதனை நேசிக்கிறான், விரும்புறான், அங்க எந்த கலவரம் இல்ல, எந்த பாலியல் வன்புணர்வும் இல்ல, எந்த பெண் பிள்ளைகளும் படுகொலை செய்யப்படுவதில்லை. நீ ஓப்பனா சொல்லு, உன்னை இருக்கட்டும், நீங்க ஜெயிக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன். உன்னால ஒத்துக்க முடியுமா? முடியாது இல்ல. உன்னுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் பிளவுவாதம், பாசிசம். இதை தாண்டி உனக்கு என்ன இருக்கு? RSS சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு கட்டமைப்புல நீ உலா வந்துகிட்டு இருக்கிற. நீ சொல்லக்கூடிய அத்தனையும் மக்கள் நம்புவாங்க நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற. இந்த மண்ணு யாருக்கானதுன்னா எங்களுக்கானது, உனக்கானது இல்ல, எங்களுக்கானது. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் நாங்க. நீ இதுக்கு முன்னாடி பிஜேபியினுடைய தலைவரா வரத்துக்கு முன்னாடி மக்களுக்காக எங்க வந்து நின்ன, என்ன போராட்டம் பண்ண, எந்தெந்த போராட்டத்துல வெற்றி கண்ட, எத்தனை போராட்டங்கள்ல வழக்குகளை வாங்கி நீ மக்கள் பக்கம் மக்கள் பிரச்சனைக்காக நின்ன சொல்லு. அரசியல் பண்ணணும்னு வந்திருக்க. நாங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளர், எங்கள் மேலே எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நின்றுருக்கோம். உன் மேலே என்ன வழக்கு இருக்கு காட்டு. நீ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் பிளவுவாதம் பண்ணணும், இருக்க பிரித்தாளும் தன்மையில பேசிக்கிட்டு இருக்கிற, மத கலவரத்தை உண்டு பண்ணணும்னு தூண்டிக்கிட்டு இருக்கிற, அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற. உன்னுடைய நோக்கம் என்ன? விரட்டி அடிக்கப்படுவ.
அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒட்டு மொத்தமா 2026ல இந்த மண்ணுல திமுக தோத்து போச்சு, பிஜேபியை வெளியில அனுப்புறதுக்கு. அண்ணா திமுக தோத்து போச்சு, பிஜேபியும் அண்ணா திமுகவும் மாறி மாறி அவர்களுக்கு சீட்டு கொடுத்து அழகு பார்த்துட்டீங்க. 2026ல மிகப்பெரிய ஒரு பாஜகவை விரட்டி அடிக்கிற ஒரே சக்தி, மிகப்பெரிய பிரகடனம் தளபதி அவர்கள் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகத்தால மட்டும்தான் அது முடியும். ஓகே சார், தமிழகத்துல இன்றைய சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி எங்ககிட்ட மிக தெளிவாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.